குடிகாரன் கூட சேர்ந்தா குடிகாரன் ஆயிடுவானா, மந்திரி கூட சேர்ந்தா மந்திரி ஆயிடுவானா? இத சொன்ன அந்த டீச்சர் அம்மா வாயில ஒரு கிளாஸ் ஊத்தி விட்டுருக்கணும். போய் சொன்ன வாயில எதுக்கு ஊத்துற நீ? என் வாயில ஊத்துறது? நண்பா, இன்னைக்கு நம்ம பால் சாப்பிட போறோம். என்ன பழக்கம் இல்லாததெல்லாம் சொல்ற? தாய்ப்பாலை விட உசந்த பால் தென்னம்பால். அடடட கள்ளே அள்ளு. அள்ளுலயே குளிக்கிறோம். நல்லா இருக்கு. இதான் பாரு. நண்பா, என்னப்பா இது அநியாயமா இருக்குது? சாமி சிலையத்தான் திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க இருந்த கோயிலையே காணோமே. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்ன? காலையில பத்திரிகையில படிச்ச அமெரிக்காவில ஒரு கோயில் திறந்தாங்கன்னு போட்டிருக்கு. இங்க இருந்துதான் பேத்துக்கின்னு போயிருக்காங்க. அப்ப நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு அங்க போகணுமா சாமி கும்பிட? ஏரோப்ளைன்ல கொடுத்தா அவன் ஏத்திக்கிறான். சரிவா. சரி நீ வா. நண்பா, என்ன அவன் தலைகீழா சைக்கிள் விடுறான்? அவன் ஏன் தலைகீழ சைக்கிள் ஓடுறான் தெரியுமா? அவன் தலைகீழ பிறந்தவன், அதனாலதான் அப்படி. அது கவுண்டா? அப்படியா? இந்த கோயில எப்ப கட்டினாங்க? இல்ல, நம்ம கல்லு கடைக்கு போயிருக்கும் போது கட்டி இருக்கிறாங்க. அங்க பாத்தியா, கோயில் குளத்துல ஜெகன்மோகினி தண்ணி ஊத்துது. போ அல்லு. விழுந்துடாதடா, நீ விழுந்துடாத. என்னடா நீ எல்லாம் நல்ல அழகா இருக்குப்பா. அது தண்ணி கீழே பிடிடா. நமக்கு வேணாடா, வாடா. நேத்து எங்க போயிருந்த? உனக்கு பிடிச்ச நெத்திலி குழம்பு செஞ்சு நீ வருவேன்னு காத்திருந்த. பக்கத்து கிராமத்துக்கு பிரச்சாரம் செய்ய. ஆமா, முதல்ல ஊருக்கு உபதேசம் பண்றதை விட்டுட்டு உங்க மாமனுக்கு உபதேசம் பண்ண. அக்கா, அந்த உரிமை எனக்கு நீ அப்பவே கொடுத்திருந்தா அவரை நான் எப்பவோ திருத்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா வெளியிலேயே போக மாட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பொழுத போக்கிடுவாரு. சம்சாரம் தான் சன்னதின்னு சொன்னவர், இப்ப சாராயம் தான் நிம்மதின்னு இருக்கு. நீ கவலைப்படாதக்கா, மாமா திருந்தணும், மறுபடியும் அவர் பழைய மாதிரியே இருக்கணும். அதானக்கு அவனுடைய ஆசை. அதான்டா நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை. மாமாவை நீயோ நானோ சொல்லி திருத்த முடியாது. சொல்ல வேண்டியவங்க சொல்லி, கண்டிக்க வேண்டியவங்க கண்டிச்சாதான் அவர் கேட்பாரு. அதுக்காக அவரை அவமானப்படுத்திட கூடாது. இல்லக்கா, சில வியாதிகளுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்கள தலைகீழ சுத்தி தண்ணி எடுக்கிறது இல்ல, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்களையும் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தானா திருந்தாதவங்களை சட்டத்தினுடைய உதவினால்தான் திருத்த முடியும். அதனாலதான் குடிச்சிட்டு இருந்த மாமாவை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். தம்பி, கேட்கறதுக்கு தாங்க முடியலன்னாலும் நீ செஞ்சுட்டு வந்த நியாயம் தாண்டா. சொந்த மாமனையே காட்டி கொடுத்து வந்திருக்கேடா. அக்கா, உண்ட வீட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டியடா. உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனாரு, அவருக்கு நீ செய்யற கைமாறாது. என் புருஷனை காட்டி கொடுத்துட்டு என் முன்னாலே வந்து நிக்கிறீங்க. உனக்கு என்ன நினைக்கட்டும்? ஏன் நிறுத்தி? நீ போட்ட சோத்திர வளர்ந்ததுதானே இந்த உடம்பு. ஆசை தீராடி, ஆத்திரம் தீராடி. என் எதிரில நின்ன நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். நீ கொலைகாரியா மாறதுக்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. ஒரு குடிகார உன் பொண்ணை கைய பிடிச்சிருத்தா நீ என்ன செய்வ? அப்படின்னா என் புருஷன் அடுத்தவ கைய பிடிச்சிருத்தாரு, அதனால போலீஸ்ல ஒப்படைச்சேன்னு சொல்றியா? தம்பி, என் புருஷன் குடிப்பாருன்னு சொல்லு, கேட்டுக்கிறேன். அவர் மேல அநியாயமா பழி சொன்ன உன் நான் கழுங்கி போயிடும். அக்கா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற, உண்மையை புரிஞ்சுக்காம பேசுற. எனக்கு ஒரு உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ எனக்கு தம்பியும் இல்லை. அக்கா, அந்த உறவு இன்னையோட செத்து போச்சு. போற வழியே போ. துளசி, அக்கா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? உங்களோட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை பார்க்காம இருக்க முடியல மாமா. சரி, மாமா எப்படி இருக்காரு?
உடம்பு ஊத்திக்கிறாரு இல்லையோ உள்ளுக்கு நல்லாவே ஊத்திக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட குடிக்கிறத விடல, வேலைக்கு சரியா கூட போறதில்ல. அதனால அப்பா அம்மாவும் பேசிக்கிறது கூட இல்ல. என்ன பத்தி ஏதாவது பேச்சு வந்து? அப்பா குடிச்சிட்டு வந்தா போதும், உங்களதான் ஊறுகாய தொட்டுப்பாரு. பேச்சுக்கு பேச்சு உங்களை தான் திட்டுவாரு. நாகப்பனும் அப்பாவும் இப்ப அண்ணன் தம்பி மாதிரி இளையறாங்க. கடத்தருக்கு போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க மாமா. துளசி, ஏன் அழற சின்ன பிள்ளை மாதிரி? என்ன இது? ஏண்டா தமிழ் செல்வா, நாங்க கள்ளச்சாராயம் குடிச்சா தப்பு, நீ மட்டும் கள்ளக்காதல் பண்ணலாமா? வச்சிரண்டா வேட்டு. அந்த ஆள்காட்டி பையனோட உனக்கு என்ன வேலை? வாழத்தோப்பு கள்ளக்காதல். என்னத்தான் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க? அடி வாங்கி மரத்து போய் நிக்கிறேன். அவ வயசுக்கு வந்த பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல போய் வாழ வேண்டிய இவனா ஒட்ட கழுதி ஆட்சின்னு விட்டு கொடுத்து வளர்த்தேன். கள்ளக்காதலா சரிங்க. இந்த 2 கழுதிங்க செய்யற காதலை பத்தி ஊர்ல எங்க பேசிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். 4 பெரிய மனுஷால் குடிக்கிற இடண்டி சாராயக்கரை அங்க பேசுறாங்க. ரத்தம் கொதிக்குதுடி. அவனை யார் பார்க்க சொன்னது? உங்க அம்மாவா? கருவாடு அறுத்து நல்லா டிபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிச்சு போல. அநியாயமா என் மேல பழிப்படாதீங்க. அவன் என்னைக்கு உங்களை காட்டி கொடுத்தானு அன்னைக்கு நான் அவனை தலைமொழிகிட்டேன். சும்மா இருங்க. அவன் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவனாச்சு. நீ ஏண்டி அவனை போய் பார்த்த? நானா தேடி போகலம்மா, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன். இவ சாமியா கும்பிட போனா ஆசாமிய பார்க்க போயிருக்கான். சம்பாதிச்சு போட நான் இருக்கிறப்போ உனக்கு ஏன் கோயில்? நான் சொல்றேன் கேளுங்க, நல்லா எழுதி வச்சுங்க. இன்னையில இருந்து இவளுடைய தம்பி மாப்பிள்ளை இல்ல. நான் எவனை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. அப்படியாவது சீக்கிரமா செய்யுங்க. இந்த மாதிரி அடிச்சு கொள்ளாதீங்க. இன்னாங்கடி அம்மாவும் பொண்ணை சிக்னல் பண்ணிக்கிறீங்க. இந்த சிக்னல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில எழுந்த உடனே எவன் முகத்துல நான் முழிக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் சரி, அவன் தான் மாப்பிள்ளை. காரமா மாட்டு மாட்டு மாட்ட இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ராஜேஸ்வரி, இந்த மீனை நல்லா மசாலா போட்டு வறுத்துக்குறி. இது வறுக்கிற மீன் இல்லைங்க, வளர்க்கிற மீன். வளர்த்து வறுத்தாதான் நல்ல ருசி. சுதந்திரமா குடிக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஏன் இங்க சுதந்திரமா குடிக்க எங்க நண்பா வழி இருக்குது? பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு, பர்மிட்ல குடிக்கிறாங்க. ஏழைங்க சாராயம் குடிக்க கூட சட்டத்துல இடம் இல்லையே. பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? ஏழைங்க குடிக்க கூடாதான். என்னையா நியாயம் இது? அதுல நியாயம் இருக்கு. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கு குடிச்சான்னா அவன் ஏழை ஆவறது இல்ல, பணக்காரனாவே தான் இருக்கான். 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கும் குடிச்சிடறான். ஏழையா இருக்கிறவன் பரம ஏழையா போயிடுவான். அதனாலதான் ஏழைங்க குடிக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு. அது வர்றது இருக்கட்டும். பாரு, தமிழ்நாட்டிலே சுதந்திரமா குடிக்கிறதுக்கு ஒரு சொர்க்க பூமி இருக்கு. எங்க அது? அதுதான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. நம்ம சூப்பரேசர் ரெங்கசாமி சாராயத்தை குடிச்சிட்டு நிலை தெரியாம நிக்கிறான். நீங்க போய் பாருங்களேன். நீங்களும் போங்க சார். வேலை செஞ்ச உங்க மாமாவை வேலை விட்டே நிக்கிட்டாங்க. எதிர்பார்த்ததுதான். இப்படியே ஒவ்வொரு குடும்பம் கெட்டு போனா என்ன ஆகுறது? கிராமமே கெட்டு போகும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை எடுத்தே தீரணும். விசாரம் செஞ்சு பார்த்தோம், குடிச்சவங்களை பிடிச்சு கொடுத்தோம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்?
எரியறதை இழுத்தா கொதிக்கிறது நிற்கும். காய்ச்சறவங்களை பிடிச்சிட்டா குடிக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. நல்ல யோசனை தான். ஒரு சின்ன விண்ணப்பம், காய்ச்சறவங்களை பிடிக்க நம்ம உடம்பு தாங்குமா? சாராய குண்டர்கள் தாக்கினாலும் சாராயத்தை ஒழிச்சா தீருவோம். நீ குண்ட நீ தாங்குவ, ஆனா நானே சைக்கிள் செயின் சுத்தம், பாட்டில் பறக்கும். பேப்பர்ல பாக்கல, பயந்தவ போருக்கு போக முடியாது. துணிச்சல்காரன் தான் தேவை. அதுவும் தந்திரமா போலீஸ் உதவியோட தான் அந்த கோஷ்டியை பிடிக்க முடியும். ஆமா, முதல்ல அந்த கோஷ்டியை பத்தி தகவல் தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம நாகப்பனை பிடிச்சா எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். வெரி குட். புடிச்சு கட்டுங்க. ஏமா கட்டுறீங்க? விவரத்தை சொல்லிட்டு கட்டுங்கப்பா. உடல் மேல இருக்கிறேன். சாராய இருக்கிற கோஷ்டிக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. மரியாதை சொல்லிடு. ஐயோ, சத்தியமா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஊதுற மண்ணனை சுத்தி ஊத்துறீங்க. நின்னு எறியட்டும்னா ஏப்பா இப்படி ஊத்துறீங்க? பிடிக்கும்பா. என்னங்க மண்ணனை ஊத்தி என்னங்க செய்ய போறீங்க? உண்மையை சொல்லிட்டா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான். அந்த சாராயம் காய்ச்சறதுக்கு தலைவர் யாரு? அது காத்துற இடம் எது? ஐயோ, மதுரையில் எனக்கு சத்தியமா எனக்கு இடம் தெரியாதுங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை உயிரோட வச்சு கொளுத்துறாதான் சொல்லுவேன். உயிரோட விளையாடாதீங்க. எனக்கு என் பிள்ளைதான் கொல்லி வைப்பாங்க நினைச்சு நீங்க வைக்கிறீங்க. உள்ளையா நினைச்சுக்க. நிறுத்துங்க. உன்ன நீட்டிடுறீங்களே. சொல்லு, எனக்கு குத்து மதிப்பா தாங்க இடம் தெரியும். ஒரே குத்தா குத்திடுவேன். அப்ப மதிப்பா சொல்லிடுறாங்க. கையை அவுத்து விட்டா விவரமா சொல்லுவேன். அப்படியே சொல்லு. சரிங்க. அங்க புகை வரும், அதே இடம் தான். அந்த புகை அடியோடு அணையிற வரைக்கும் நீ இப்படியே வாங்கல. அஜிங்க, என்னங்க 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு கிளாஸ் போட்டா தாங்க நல்லது. இல்லாட்டி
இன்னைக்கு 5000 லிட்டர் காட்சி இருக்கும். ஓ அப்படியா? இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் பாதி இருக்கு. நடக்குது. அவன் கையில அருவா இருக்குல்ல. நாகப்பா, அந்த பொண்ணு யாரு? அவளை பார்த்தா குடிக்காமலேயே போதை ஏறுது. அவளும் ஒரு குடிகாரன் பொண்ணுதான். எனக்கு தெரியாத குடிகாரன் யாரு? நம்ம ரம்மு ரங்கசாமி பொண்ணுதான். ரங்கசாமி பொண்ணா இப்போ? ஏகபோகமா இல்ல வளர்ந்திருக்கிறா. நாகப்பா, வைப்பாட்டியாவே வச்சுக்கிறேன்னு ரங்கசாமி கிட்ட பேசு. ரங்கசாமி கிட்ட பேசினா வேலையே ஆகாது. அவன் பலகீனத்துக்கிட்ட பேசணும். பலகீனமா? உங்களுக்கு பொண்ணை பார்த்தா பலகீனம், அவனுக்கு பாட்டில பார்த்தா பலகீனம். அப்படின்னா ஃபாரின் பாட்டிலாவே தரேன்னு சொல்லு. அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, ரெண்டா கொடுங்க, முடிச்சிடுறேன். அனுப்பிரு. நகை நட்டுகளை வச்சு குடிச்சது போக இப்ப மகளை அடமான வச்சா குடிக்க சொல்றேன் பாவி. குடிகார பசங்க எவனுக்குமே அறிவே கிடையாது. இருக்கிற நகை நட்டையில வச்சு வித்து வித்து குடிச்சிட்டு கடைசியில ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக பெத்த மகளையும் பொண்டாட்டியும் அடமானம் வச்சு குடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கன்னு சொல்றேன். என்ன பண்ணையார் விட்டு சம்பந்தம் கசக்குதா? இத கவனி. நாகப்பா, இது என்ன சைஸ்? வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி. ஒரு குடும்பத்துக்கு. ஐயோ கொஞ்சம் கூட. இது எனக்கு கொடுத்த பங்கு. நான் சொன்ன மாதிரி நீ கூட்டிட்டு அங்க போனீங்கன்னா அவரே ஃபாரின் பாட்டில இருந்து ஊத்தி கொடுப்பாரு. நாகப்பா, மகளை நான் எப்படியா கூட்டிட்டு போறது? நரிக்கே தந்திரம் சொல்லி கொடுத்தவனா? காதை காட்டு. என்ன? முதலாளி துளசிய கோயிலுக்கு போறதா சொல்லி கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் யார் யார் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். முதலாளி, நான் ஒரு பைத்தியக்காரன். உங்களை போய் முதலாளி முதலாளி என்ற நான் தான் என் மகனையே உங்களுக்கு கொடுக்க போறேன். மாப்பிள்ளை. அப்பா, எலும்பு துண்டு காசுப்பட்டு யாராவது நாயா மாறுவாங்களா? பாட்டில் காசுப்பட்டு பெத்த பொண்ணி அடமான வைக்க உனக்கு எப்படி பார்த்து துணிச்சு வந்தது? அப்பன் சொன்னா தப்பாது. சொன்னா கேளு. உங்க அப்பான்னு கூப்பிடவே நான் கூசுது. நாக்கு கூசி அடங்கினதுக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிடு. வெரி கரெக்ட். துளசி, அச்சே, கைய விடுறா. ஏண்டா பெரிய மனுஷா, அப்படி விடு சாப்பிடு. ஊர்ல நல்லவ மாதிரி வேஷம் போடுறேன். சீக்குள்ள படுக்கறையா வச்சிருக்க. இதப்பா, உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன். நீ மோதி நீ மோதி ஏறிக்கிட்ட போற. கைய விடுறா. என்ன நீ ஒரு அறிவு கட்ட செல்லையா? போய் போய் பொம்பளை கிட்ட அடி வாங்குற. கொஞ்சம் ஊத்து. இந்த போட்டு வராது. வந்துருங்க. நான் போட்டு எங்க போட்டு நாட்டுக்கு லேட்டு.
மாமா அம்மா கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் மாமா? இங்க நடந்தது எதுவுமே அம்மா கிட்ட சொல்லாத. அம்மா கேள்விப்பட்டா தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. பாப்பாளா நல்லவனை போல இருந்துகிட்டு மணிவண்ணன் செய்யற காரியத்தை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னபடி மலை மேலே பார்த்த போது அங்க யாருமே ஆட்கள் இல்ல, அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய மனுஷங்களை எப்பவுமே கையும் களவுமா தான் பிடிக்கணும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க முயற்சிக்கு உதவி செய்ய நாங்களும் தயாரா இருக்கோம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க ஏன் இந்த திருட்டுத்தனம்? சொல்லாம போறீங்களே. ஏன் நிம்மதிக்காகவாவது இந்த காஃபி குடிச்சிட்டு போங்க. நம்ம வீட்டுல சக்கரை தீர்ந்து போச்சு. பின்னால வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் பண்ண இல்ல, குடிக்க மாட்டேன்.